Okay, so Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. எல்லாத்துக்கும் தண்டவாத் பிரணாம்ஸ். எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி. ஸோ நம்மளுக்கு ஆடியோ கிளியரா இருக்கும். இப்போ பகவத்கீதை அத்தியாயம் 1 பார்த்துட்டு வரும். ஸ்லோகம் 31. நாஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே நா காங்ஷே விஜயம் கிருஷ்ண நாஷ ராஜ்யம் சுகானிச்ச. மொழிபெயர்ப்பு: சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனது அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. ஸோ அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மற்றவங்களை நான் கொன்னு எனக்கு வர ராஜ்யம் தேவையா அப்படிங்கிறது தான் இப்போ அர்ஜுனனோட சொல். இந்த மொழிபெயர்ப்புல அதை தான் நமக்கு பார்க்குறோம். இப்போ நம்ம நல்ல எண்ணம் படைச்சிருக்கும் போது, இப்போ ஒருத்தங்களை துன்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ மனசை நோகடிச்சோ சொல்லாலேயோ செயலாலேயோ மனதாலேயோ ஏதோ ஒரு வகையில நம்ம ஒருத்தங்களை நோகடிச்சு அதுக்கப்புறம் அது மூலியமா நமக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுல நம்மளால சந்தோஷம் காண முடியுமா? இப்ப நம்மளுக்கு எப்பவுமே பிரபுபாதோட பொருளுரையெல்லாம் படிச்சோம்னா 2 விதம் சொல்லிட்டே இருப்பார். 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒண்ணு தெய்வீக குணம் கொண்டவங்க, இன்னொன்னு அசுர குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப தெய்வீக குணம் கொண்டவங்களுக்கு இப்ப அர்ஜுனன் எப்படி தெய்வீக குணம் இருக்கிறதுனாலதான் இந்த கருணையோட பேசுறான். இதுல என்ன பிரச்சனை அர்ஜுனனுக்கு அப்படின்னா, கருணை இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா கருணைங்கிறது அது ஆன்மீக சம்பந்தப்பட்டதா இல்ல பௌதீக சம்பந்தப்பட்டதா அப்படிங்கறது பார்க்கும்போது, பௌதீக சம்பந்தப்பட்ட கருணையா இருக்கிறதுனால அது பிரச்சனை. ஏன்னா நம்ம இப்ப சரீரம், நம்ம தேகம் இருக்கு இல்லையா, சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, நம்ம தான் ஆத்மா. இப்ப அதனோட வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தான் சரீரம், நான் சரீரம் இல்லை, நான் தான் ஆத்மா அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெரிஞ்சிருச்சு. பகவான் கிருஷ்ணருக்கும் எனக்கும் உள்ள உறவு நித்தியமானது. நான் பகவானுக்கு நித்தியமா சேவகம் பண்ற ஒரு ஆத்மா, ஒரு ஜீவன். ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்யதாஸ். கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவகம் செய்யற ஒரு ஜீவன் தான் நான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா, நம்ம எல்லா ஜீவராசிகளும் பகவான் பக்தர்களா பார்ப்போம், இல்ல அட்லீஸ்ட் பகவானோட குழந்தைகளானாவது பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் பக்தி ஒரே அளவுல பண்ணிட்டு இருப்பாங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்கவுங்களோட சுக்ருத்திக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பாவம் புண்ணியம் பக்தியோட சுக்ருத்தி அதெல்லாம் அதை பொறுத்துதான் ஒருத்தங்க பக்தி பண்ணுவாங்க இல்லையா. ஆனா பகவானோட பக்தர்கள் பிரதிநிதியா பகவானுக்கு பிரதிநிதியா நமக்கு பக்தி வழிகாட்டி, பக்தி பாதையில பக்தி மார்க்கத்துல நம்மளை வழிகாட்டுறதுனாலதான் நமக்கு தகுதி இல்லாட்டி கூட, பகவான் பக்தியில பக்தி பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னா கூட பக்தர்களோட கருணையினால நம்ம பக்தி பண்றோம். கரெக்டா? ஏன்னா ஆச்சாரியார்கள் எல்லாம் பகவானோட பிரதிநிதிகள் இல்லையா. அவங்கெல்லாம் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னா நமக்கு எங்க புரிய போகுது, நமக்கு எங்க தெரிய போகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க இப்ப கிருஷ்ணரோட பகவத்கீதை இருக்கு, கிருஷ்ணர் தான் சொல்றாரு. நான் சமஸ்கிருதமே படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் நல்லாவே தெரியும், என்னால ஒரு விஷயத்தையும் மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னா, ஆனா அது அர்த்தத்தை பகவான் சொல்றது போல என்னால ஏத்துக்க முடியுமா அப்படின்னா இது எல்லா சமயத்திலையும் முடியுமான்னா முடியாது. ஆனா பகவானோட பக்தர்கள் சொல்லும் போது அதே சமஸ்கிருதம் தான், அதே அர்த்தம் தான், ஆனா பகவான் சொன்ன அந்த அர்த்தத்துல சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் தெளிவா புரியும். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள் குரு பரம்பரை வழியா எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறோம்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு வரோம். இதை நம்ம தினசரியே இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், தவறான ஆட்கள் கிட்ட பகவதம் காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. சில பேர் சில இடங்கள்ல காசு வாங்கிட்டு பகவத சொற்பொழிவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல அவங்களோட எண்ணம் பகவத் சேவையில இருக்கா இல்ல அந்த பணத்துக்காக மாயைக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப பொதுவாவே பகவதம் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க பகவதத்துக்கு சேவை பண்ண கிடையாதுன்னு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அதே போல அவங்க குரு பரம்பரையிலிருந்து வர்றாங்களான்னு நம்ம பார்த்துக்கணும்.
இத்தனை விஷயங்கள் இருக்கிறத எச்சரிக்கை கொடுத்துட்டே எதுக்கு இருக்காங்க ஆச்சாரியர்கள் அப்படின்னா, நம்ம தவறான வழியில போகக்கூடாது. இந்த இந்த ஓமையை பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவாரு. இதை நான் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்லியிருப்பேன். என்னன்னா, 2 குருடர்கள் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி காமிச்சு கூட்டிட்டு போறான். அப்ப என்ன ஆகும்? 2 குருடர்களும் எங்க போய் விழுவாங்க? குழிக்குள்ள விழுவாங்க, இல்ல டிச்சுக்குள்ள விழுவாங்க. ஏன்னா 2 பேருமே குருடர்களா இருக்கும்போது எப்படி கரெக்டான வழியில போய் கரெக்டான பாதையிலயோ இல்ல டெஸ்டினேஷன் சேர வேண்டிய இடம் எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்போ 2வது, இப்போ ஆன்மீகத்துல நம்ம குருடர்களா இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு ஆன்மீக குருடர்கள் மூலியமா நம்ம வழிகாட்டுதல்ல போனோம்னா நம்ம என்ன ஆகும்? நம்மளுக்கு பக்தி கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ நெக்ஸ்ட் இந்த முக்கியமா இந்த மொழிபெயர்ப்புல அர்ஜுனனோட கனிவு இல்ல காருண்யம் எதை குறிக்குது அப்படின்னா, பௌதீகத்தை குறிக்குது இல்லையா? பௌதீக கருணை இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரமாதம் கிடையாது. இருந்தாலும் பக்தன் தான், கிருஷ்ணர் பக்தன் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பௌதீக ரீதியா வர்றதுனாலதான் கிருஷ்ணர் கண்டிக்கிறாரு. இப்போ பரத மகாராஜ் இருக்காரு. அவரு எனக்கு இந்த உலகமே வேண்டாம், உலகத்தை ஆண்டுட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பரதத்தை பரத நாட்டு பாரத வருஷாவை ஆள்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே ஆள்றாங்கன்னு அர்த்தம். இப்பெல்லாம் தான் பிரிஞ்சு 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 இந்தியா தனியா, அதுக்குள்ள தனித்தனியா அப்படின்னு பிரியுது இல்லையா? அப்ப எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அரசர் இருப்பாரு, அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சிற்றரசர்கள் சின்ன சின்ன ஏரியாவை கவர் பண்ற மாதிரியும், பெரிய அரசர் இப்ப பரத மகாராஜ் பாத்தீங்கன்னா உலகத்தையே அவர் ஆட்சி புரியுற மாதிரி தான் இருக்கும். அந்த உலகத்தை ஆட்சி புரியும் போது அவருக்கு எந்த அளவுக்கு பௌதீக ஒரு இன்பம் கிடைக்கும், எந்த அளவுக்கு அவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், ராஜ்யத்தோட எந்த அளவுக்கு பெருமை பதவி அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆனா அதை எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்மீகத்தை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி அவரு அதை எல்லாத்தையும் உதறிட்டு போனாரு. இப்ப அர்ஜுனனும் அதே மாதிரி எனக்கு வெற்றி வேணாம், அது என்ன அர்த்தம் இருக்கு போது வெற்றியில? இப்ப நான் என்னோட அன்பான என்னோட குருமார்கள் இருக்காங்க இல்லையா, ஆச்சாரியர்கள், அவருக்கு சமர்ப்பிக்கிறத நான் என்ன கத்துக்கிட்டனோ, வில்வித்தையை கத்துக்கிட்டனா இல்ல எந்த சத்திரிய தர்மத்துல எந்த வித்தையை நான் கத்திருந்தாலும் அது எதுக்காக அப்படின்னா, ஆச்சாரியருக்கு அதை குருதட்சணையா கொடுக்கறதுக்காக தான். இப்போ ஒரு நல்ல மாணவனுக்கு என்ன அழகு? மாணவனுக்கு என்ன அழகு அப்படின்னா அவன் நல்ல மாணவனா இருக்கிறது. நல்ல மாணவனுக்கு என்ன அழகு அப்படின்னா அவன் படிச்சதை திருப்பியும் குருக்கு சமர்ப்பிக்கிறது. எப்படி அப்படின்னா, அவன் படிச்சதைப்படி அவன் வாழ்க்கையை நடத்துறது, அவன் படிச்சதுப்படி மற்றவங்களுக்கு அந்த போதனையை கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றதுதான் ஒரு நல்ல ஒரு சிஷ்யனுக்கு அழகு. இப்ப அர்ஜுனன் என்ன உணர்ந்து எந்த உணர்ச்சியில பேசுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட ஆச்சாரியர்கள் துரோணாச்சாரியர் ஆகட்டும் இல்ல பீஷ்மர் ஆகட்டும், அவங்களுக்கு இவன் கத்துக்கிட்ட கலையை சமர்ப்பிக்கணும், அதை அவங்க பார்த்து சந்தோஷப்படணும் இல்லையா? ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் நல்லா படிச்சு அதுல வெற்றி பெறலாம், அதை பார்த்து ஆச்சாரியர்கள் சந்தோஷப்படுவாங்க, அதை பார்த்து பெருமிதம் கொள்ளுவாங்க. பொறாமையா பட போறாங்க கிடையாது, பெருமிதம் தான் கொள்ளுவாங்க. அதை தான் கொடுக்கணும்னு ஒரு மாணவனும் நினைப்பான். இதை என்னோட டீச்சர் கிட்ட காமிச்சா, இதை என்னோட குரு கிட்ட காமிச்சாவோ சொன்னாவோ அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க என்ன நினைச்சு அப்படின்னு தான் ஒரு மாணவன் நினைப்பான். அததான் இங்க அர்ஜுனன் நினைக்கிறான். ஆனா என்ன சொல்றான், இப்போ என்ன அர்த்தத்துல சொல்றான்னா, நான் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்களே, அவங்களையெல்லாம் கொன்னுதான் எனக்கு இந்த சந்தோஷம் வரணும்னா எனக்கு அது தேவையா? இல்ல அதுலதான் அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்திலயுமே 32லயும் அதான் சொல்றாங்க, 31லயும் அதான் சொல்றாங்க. இப்ப 32க்கு போவோம். கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போ ஹைஜு ஜீவதேனவா ஏஷாமர்த்தே காங்க்ஷிதம் நோ ராஜ்யம் போகா சுகானிச்ச. 33 தாயிமே வஸ்திதா யுத்தே பிராணாம் ஸ்தியர்த்தவா தனானி ச ஆச்சார்யः பிதரः புத்ராஸ்ததைவ ச பிதாமஹः மஹாः மாதுலாः ஸ்வசராः பௌத்ராः ஷ்யாலாः சம்பதினஸ்ததா ஏதான ஹிந்துமிச்சாமி க்னதோபி மதுசூதன. अभित्रैलोक्य राज्यस्य
हेतोः किं नु मही कृते निहत्य तातराष्ट्रामः का प्रीति स्या जनार्दन. இதனோட மொழிபெயர்ப்பு, கோவிந்தனை ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையே கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது? மதுசூதனரே, ஆச்சாரியர்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும்? உயிர்களையெல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், மூவுலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரனின் மகன்களை கொள்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம்? இப்போ இங்க கிருஷ்ணனை இந்த இடத்துல கோவிந்தன் அர்ஜுனன் அழைக்கிறதுக்கு பொருளுரையில பிரபுபாத் ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவிந்தன் இன்பம் கொடுக்கிறவர், பசுக்களுக்கு இன்பம் கொடுக்கிறவர் இல்லையா? இப்ப எல்லாத்துக்குமே இன்பம் கொடுக்கிறவர், நம்ம புலன்களுக்கு இன்பம் கொடுக்கிறவர். அதனாலதான் அவர் பேர் கோவிந்தன். அப்போ எல்லாத்துக்கும் திருப்தியை கொடுக்கிற கோவிந்தா இப்ப எனக்கு திருப்தி கொடுக்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு அதிருப்தி இல்ல கிடைக்குது. இப்ப இவங்களெல்லாம் கொன்னா எனக்கு என்ன சந்தோஷம் வருமா? கிடையாது. அந்த பொருளைய ஒரு லைன் படிக்கும். ஜீவன்களின் தகுதிக்கேற்றவாறு அவர்களது புலன்களை இறைவன் திருப்தி செய்வாரே என்று அவர்கள் பேராசைப்படும் அளவிற்கு அல்ல. இது நல்ல ஒரு ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில. இப்ப நம்மளுக்கு நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குற பழக்கம் சில பேர்த்துக்கு இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு இது இருக்கு, எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு சில நம்மளுக்கே ஒரு 9 out of 10 times நம்ம நல்லா விதத்துல நடந்துக்கிட்டாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளே கூட பொறாமப்படுற மாதிரியோ இல்லை பேராசைப்படுற மாதிரியோ சில நிகழ்வுகள் அமையலாம். இப்போ நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற திருப்தி நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதுதான் இதை சொல்லுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூடவே இருக்காங்க, நம்ம கூடயே படிச்சாங்க, வளர்ந்தாங்க, நம்ம மாதிரியே எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்களோட வசதி வாய்ப்பு நம்மளை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்செல்வமோ ஏதோ ஒண்ணு சேவை செல்வமோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு திருப்திகரமா அவங்களுக்கு இருக்கு, நமக்கு அது இல்லை. இப்ப நமக்கு அது ஒண்ணுதான் குறைவு, மீதி எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதே நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு அந்த ஒண்ணு இல்லைங்கிற குறைதான் நமக்கு பெருசா தெரியுமே தவிர அந்த 9 விஷயம் 10ல 9 விஷயம் நமக்கு இருக்குதுங்கிறத விட அந்த 9 10க்கு அந்த 10ல ஒரு விஷயம் நமக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பொறாமையா மாறலாம், பேராசையா மாறலாம். அதுவே ஒரு கோபமா ஒரு குரோதமா அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு என்ன மனநிலையை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளே சொல்லி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆச்சாரிகள் சொன்னதை நமக்கு நம்மளே சொல்லி கொடுக்கணும். நம்மளோட மனசுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது நம்ம தகுதிக்கு என்ன ஏத்தமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் கொடுத்துருக்காரு. நம்ம தகுதிக்கு அது முக்கியமா என்னன்னா நம்ம தகுதி இருக்காங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா எப்பவுமே இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பணிவு இருக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சதுக்கே நமக்கு தகுதி இல்லை, அது பகவானோட கருணையாலதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பணிவு வந்துருச்சுனாலே நமக்கு இது பேராசை வராது, பொறாமை வராது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பகவானுக்கு அவருக்கு தெரியும் யார திருப்திப்படுத்தணும், யார இந்த விஷயங்களை திருப்திப்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். துரியோதனன் திருதராஷ்டிரனோட மகன்களுக்கு அவங்க தவறான வழியில போயிருக்காங்க, அதுக்கு உண்டான பலனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அர்ஜுனனுக்கு எப்பவுமே செல்ஃபிஷா ஒரு சுயநலமான எண்ணம் இருந்தது கிடையாது. குலம், நம்மளோட வம்சம் எல்லாருமே நல்லா இருக்கணும், உலகத்துல எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஒரு பக்தனா இருக்க முடியும்.
அப்போ உறவினர்களை கொன்னுட்டு தான் மட்டும் பாசமா இல்ல ஒரு சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் அர்ஜுனனுக்கு வருது. இது ஏற்கனவே நம்ம இந்த உதாரணத்தை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பங்கேற்கிற சூழ்நிலைகள் வருது. இப்போ ஒரு கோலப் போட்டி வருது, இல்ல ஒரு கிரிக்கெட் போட்டி வருது, இல்ல ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுப்போம். அதுல நம்ம பங்கேற்கிறோம். அதுல எல்லாத்தையும் நம்ம அடிச்சு துரத்தினா தான் நம்ம ஜெயிக்கணும். ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே துரத்திடணும், அப்பதான் நம்ம ஜெயிச்சதா அர்த்தம்னா சரி. அப்ப நம்ம வாங்கின கப்பு பரிசு பொருளை யாருக்கிட்ட போய் காமிக்கிறது? யாருக்கிட்ட நம்ம சொல்லி அதை சந்தோஷப்படுறது? யாருமே இல்லை. அப்போ நம்மளுக்கு அதனோட ஒரு இன்பம் வராது. அது என்ன ஆகும்? அதுக்கு எதிர்மறையா ஒரு துன்பமா மாறிடும். யாருமே இல்லாம நாம மட்டும் என்னத்தை போய் சந்தோஷப்படுவோம்? அந்த நிலைமையிலதான் இப்போ அர்ஜுனன் இருக்கிறான். அதனால அவனுக்கு போர் வேண்டாம், போர் பண்றதுக்கு அவனோட மனசு தயார் நிலைக்கு வரவே இல்லை. இது அவனோட இயற்கையான குணம். பக்தனா இருக்கிறதுனால அவனோட இயற்கையான குணம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இரக்க குணமா, கருணை உள்ளத்தோட தான் இருப்பான். அதுதான் இங்க வெளிப்படுது அப்படிங்கிறது பிரபுபாத் சொல்றாரு. தெய்வீக வாழ்வோ இதிலிருந்து வேறுபட்டதாகும். எதிலிருந்து அப்படின்னா படிப்போம். போர்க்களத்தில் அனைத்து உணர்விலும் நண்பர்களும் கொல்லப்பட்ட பின் வெற்றியினால் தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என அச்சமுற்றான் அர்ஜுனன். உலக வாழ்வின் ஒரு சிறந்த உதாரணம் இது. தெய்வீக வாழ்வோ இதிலிருந்து வேறுபட்டதாகும். பக்தன் இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புவான் என்பதால் அவர் விருப்பப்பட்டால் அவரது சேவைக்காக எல்லா விதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் விரும்பாவிடில் ஒரு பைசாவையும் ஏற்கக்கூடாது. இப்போ பிரியவர்த்தன் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா ஸ்வயம்பூவ மனு அப்படிங்கிற பிரம்மாவோட பையன் ஸ்வயம்பூவ மனு. அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க, உத்தானபாதா, பிரியவர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு. உத்தானபாதனுக்கு 2 பசங்க இருப்பாங்க, உத்தமா, துருவன் அப்படின்ட்டு. அவங்க கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ உத்தானபாதாக்கு அதாவது ஸ்வயம்பூவனுக்கு 2 பசங்கள்ல உத்தானபாதா, இன்னொன்னு பிரியவர்த்தன் பார்த்தோம்ல. உத்தானபாதா உலகத்தை ஆண்டுட்டு வந்துட்டு இருப்பா. அப்படி அவருக்கு அப்புறம் இப்போ இவங்கெல்லாம் வருவாங்க, வழியா வரும். துருவ மகாராஜா அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பிரியவர்த்தா நாட்டை ஆள வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப பிரியவர்த்தன் சிறந்த பக்தன். நாரத முனி தான் அவரோட குரு. அவரோட வழியில பக்தி மார்க்கத்துல போகணும்னு சொல்லிட்டு தியானம் பண்றதுக்காக, தபஸ்ய பண்றதுக்காக அவர் எப்பவோ ராஜ்யம் வேண்டான்னு விட்டுட்டு அவர் காட்டுக்கு போயிருப்பார் பிரியவர்த்தன். ஆனா இங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஸ்வயம்பூவ மனு இப்போ பிரியவர்த்தனை போய் தான் கேட்டாகணும். வேற யாருமே ரெடியா இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க கடமைகளை முடிச்சுட்டு அடுத்த கட்டமான தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க. இப்போ நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தகுதியான ஒரு சத்திரியன் வேணும், ஒரு பக்தனா இருக்கணும். அப்ப ராஜ ரிஷியா இருக்கணும் இல்லையா? ராஜ ரிஷினா என்ன அர்த்தம்னா அவனுக்கு அந்த ரிஷி குணம், அதாவது தெய்வீக குணமும் இருக்கணும், அந்த பற்றற்ற தன்மையும் இருக்கணும். அதே சமயம் மற்றவங்களோட அந்த பற்றும் இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணும். பிரஜைகளுக்கு, ஆடு மாடு மனுஷங்க எல்லா உயிர்வாளிகளுக்கும் தேவையானது செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த இயற்கையான விருப்பம், பற்றுதல் இருக்கணும். அதே சமயம் தனக்கு எதுவும் வேண்டாம், தன்னோட வாழ்க்கை தன்னோட சார்ந்தவங்களுக்கு அப்படிங்கிற அந்த பற்றற்ற தன்மையும் இருக்கணும். தான் சம்பாதிக்கிறது தானே அனுபவிச்சுக்கணும், நானே ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறது இல்லாம மற்றவங்களுக்காக நான் இந்த ராஜ்யத்தை டெம்பரவரியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பகவானுக்காக ஒரு பிரதிநிதியா இவங்களை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் ராஜாவோட வேலை. ராஜா யாருன்னா பிரதிநிதி தான், பகவானோட பிரதிநிதி. பகவான் டைரக்டா கொடுக்க முடியாதுன்னு பிரதிநிதி மூலியமா மக்களுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இவர் பிரியவர்த்தன் அவருக்கு கிட்ட போய் ஸ்வயம்பூவ மனு கேட்கிறாரு. ஆனா அவரு பிரியவர்த்தனுக்கு விருப்பம் இல்லை. அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் துறந்துதான் காட்டுக்கு போய் தெய்வ பக்திக்காக போயிருக்காரு, தியானம் பண்ணி நான் இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறேன். ஆனா இந்த சமயத்துல இவர் சுயம்பூவ மனு வேற யாரும் இல்லை, உன்னோட தகுதி அளவுக்கு யாரும் இல்லை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு. நான் வந்தேன்னா இந்த புலனின்பத்துக்குள்ள நான் போயிருவனும், தெய்வ பக்தி குறைஞ்சிருமோ
அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. இந்த மாயை என்னை தாக்கிடுமோ, என்னை தொல்லை செய்யுமோ, என்னோட பக்தி மார்க்கத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருமோங்கிற பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு நினைப்பாரு, சொல்லுவாரு. அப்ப பிரம்மா வருவார். பிரம்மா இவரோட தாத்தா தானே. அவரு சொல்லுவாரு, பிரியவர்த்தா, கிருஷ்ணர் தான் உன்னை இந்த வேலையை பண்ண சொல்லியிருக்காரு, அவரு சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். கிருஷ்ணருக்காக இந்த அவரோட விருப்பத்துக்காக நீ இந்த தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. கிருஷ்ணர் சொல்லிடுவாரு பிரியவர்த்தர்கிட்ட, உனக்கு இந்த மாயை உன்னை தொந்தரவு பண்ணாது, உன்னை தொடக்கூட செய்யாது, நீ எப்பவும் போல பக்தனாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலா இருந்தாலும், இப்ப நம்மள சில பேர்த்துக்கு ராஜ்யம் வேணும், அதாவது சிறந்த வாழ்க்கை வேணும், ராஜா போல வாழணும், ராணி போல வாழணும், எனக்கு சுற்றி இத்தனை பேர் வேலையாட்கள் இருக்கணும், எனக்கு கேட்டது கிடைக்கணும், விரும்பினது எனக்கு அப்பவே நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசையிலையும் பேராசையிலையும் நம்மள சில பேர் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இங்க பிரியவர்த்தர் இருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. பரத மகாராஜும் அதே மாதிரிதான் இல்லையா? இவரும் அப்படிதான், எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டு திருப்பியும் வேற வழி இல்ல வாங்கன்னு கூப்பிட்டா கூட அவருக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மாயை என்ன பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி ஜீவன் யாரு, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மா என்ன, பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள உறவு என்ன, பிரகிருத்தினா என்ன, பிரகிருத்தினா இந்த இயற்கையான விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா, இந்த மாயை தான் நம்மளை சுத்தி இருக்கு. அதுதான் அந்த பிரகிருதி, பகவானோட பகிரங்க சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த எல்லாமே பகவானோட சக்தியா இருந்தாலும் நம்ம எது கூட நம்ம சங்கம் வச்சுக்கணும், எது கூட நம்ம சங்கம் வச்சுக்க கூடாதுன்னு இருக்கு. தாமரை இலை போல இருக்கிற நீர் மாதிரிதான் நம்ம இருக்கணுமா மாயை கூட. அப்படியே பட்டும் படாம இருந்துக்கணும். நம்ம உறவினர்களாகட்டும், நம்ம சுத்தி விஷயம் நடக்குது இல்லையா, அது ஆகட்டும், அது எதுவுமே நம்மளை தாக்காத மாதிரி நம்ம ஞானத்தை, பக்தி ஞானத்தை நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதை கத்துக்கிறோம். இப்போ பிரியவர்த்தர் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் பகவானுக்காகவும், பகவானோட பக்தர்கள் பிரம்மா, ஸ்வயம்பு, மனு, அவங்க பெரியவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றதுனால அவரு அந்த வேலையை சரி நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துக்கு தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் சகித்துக் கொள்வதில்லை. தனக்கு தீங்கிழைப்பவர்களை கூட பகவான் மன்னிக்கலாம், ஆனால் தனது பக்தர்களுக்கு தீங்கிழைப்பவர் எவரையும் அவர் மன்னிப்பதே இல்லை. எனவே அர்ஜுனன் மன்னிக்க விரும்பிய போதிலும் தீயவரை அழிப்பதில் பகவான் தீர்மானமாக இருந்தார். இப்போ அர்ஜுனன் என்னமோ நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிருஷ்ணரோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. ராக்கே கிருஷ்ணா மாரேக்கு, மாரே கிருஷ்ணா ராக்கேக்கு. கிருஷ்ணர் ஒருத்தருங்களை சேவிக்கணும்னு நினைச்சாருன்னா, அதாவது அவங்கள காப்பாற்றணும், ரட்சிக்கணும்னு நினைச்சாருன்னா அவங்கள யாராலையும் கொல்ல முடியாது. ஆனா ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சிட்டாங்கன்னா யாராலையும் அவங்களால காப்பாற்ற முடியாது. அதுதான். அப்போ நம்ம இங்க தெளிவா என்ன தெரியுதுன்னா, இந்த தீயவங்களான திருதராஷ்டிரனோட பசங்களை பகவான் ஏற்கனவே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார், அழிக்கணும்னு. ஏன்னா அதுதானே அவரோட வேலையே. எதா ஹி தர்மஷியன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ அதுக்குதான் வர்றதே. அப்போ அதுல இருந்து அவரு பின்வாங்கறது இல்லை. ஆனா அர்ஜுனன் என்னமோ எல்லாம் புரிஞ்சுதான் வந்தான். ஆனா இப்ப அந்த நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களே எனக்கு எதிரிகளா நிக்கிறாங்களே, இவங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா இருக்கு, அதே சமயம் பரிதாபமா இருக்கு. அதனால எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு போருக்கு அவன் தயாராக மாட்டேங்கிறான். 36வது ஸ்லோகம். பாபமேவாஸ்ரயதே ஸ்மான் ஹத்வைதானாதாயினஹ தஸ்மானாஹ அயம் ஹந்தும் தாதராஷ்டிரான் ஷபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீனஹ ஷ்யாம மாதவ. மொழிபெயர்ப்பு. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொல்வதால் நமக்கு பாவமே சேரும். எனவே திருதராஷ்டிரன் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? இப்போ கிருஷ்ணர்
முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் எதுவும் பேசல இல்லையா? ஸ்லோகம் ஒண்ணுதான் போயிருக்காரு. பாரு யார் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு ஒரே ஸ்லோகம் தான். 2 சேனைக்கு மத்தியில போய் நிறுத்துன்னு சொன்னீங்க, நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் பாரு நீயே பாரு யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா? இன்னும் கிருஷ்ணர் பேசல, அர்ஜுனன் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணரை வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியோட கணவர் கிருஷ்ணர் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு ஏன் இந்த துரதிருஷ்டத்தை தர? ஏன்னா மற்றவங்களை கொண்டா எனக்கு அது அதிர்ஷ்டமா வரப்போகுது, துரதிருஷ்டம் தானே அது அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல இப்ப கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் பேசுறான். பொருளறையில பிரபுபாத் மென்ஷன் பண்றாரு பாருங்களேன், அர்த்த சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு. வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் 6 வகையினர், 6 டைப்ஸ் இருக்காங்க. கிரமம் பண்றவங்களே 6 விதம் இருக்கு. ஒண்ணு விஷம் கொடுக்குறவங்க, இன்னொன்னு வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவங்க, இன்னொன்னு பயங்கர ஆயுதத்துல தாக்குறவங்க, இன்னொன்னு செல்வத்தை வந்து கொள்ளையடிக்கிறவங்க, அதாவது அடுத்தவங்களோட செல்வத்தை இவங்க பறிச்சுட்டு போறது, அப்புறம் இன்னொருத்தவங்களோட நிலத்தை அபகரிக்கிறது, அப்புறம் அடுத்தவங்க மனைவியை கடத்தி செல்றது. நம்ம இதெல்லாம் உதாரணங்கள்ல வந்து இப்ப திருதராஷ்டிரனோட பையன் துரியோதனன் எல்லாத்தையுமே பண்ணான். எல்லாத்தையுமே இல்லையா? விஷம் கொடுத்தான் பீமனுக்கு, வீட்டுக்கு அந்த இது மெழுகால ஆக்குன வீட்டுக்கு நெருப்பு வச்சான், பயங்கர ஆயுதத்தால தாக்குனான், அப்புறம் அவங்களுக்கு தான் நியாயமா வர வேண்டிய ராஜ்யத்தையே அவன் எடுத்துக்கிட்டான், அது அந்த நிலத்தையும் எடுத்துக்கிட்டான், திரௌபதிய தவறா செயல்படுத்தினான் இல்லையா? தவறா நடந்துக்கிட்டான் திரௌபதி கிட்ட. ராவணனும் இந்த விஷயத்துல பண்ணியிருக்கான், அடுத்தவங்க மனைவியை கடத்துறது அப்படின்னு சொல்லி சீதைய வந்து கடத்தினது ராவணன். இப்ப இதுல வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் யாருமே பண்ணணுங்கிறது இல்லை. இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா கூட வேதத்துல என்ன சொல்லுதான், அவங்கள உடனே கொல்லலாம், அதனால எந்த பாவமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப யுத்த சாஸ்திரம் இருக்கு, அர்த்த சாஸ்திரம் இருக்கு, தர்மசாஸ்திரம் இருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில சமயம் எல்லாமே அதாவது வாழ்க்கை பாடம் எல்லாத்திலும் ஒண்ணுதான்னாலுமே சில இடங்கள்ல இவங்களுக்கு இது பண்ணா பாவம் வராதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சில இடங்கள்ல இது பண்ணா பாவம், அதாவது மேலோட்டமா பார்த்தா பாவமாத்தான் தெரியும். அதாவது ஒரு உயிரை கொல்றது பாவம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம தீவிரமா அதை விசாரணை பண்ணோம்னா, அதை வந்து அனலைஸ் பண்ணோம்னா, எதுக்காக அதை நம்ம கொள்றோம், அந்த ஒருத்தரை கொள்றோம் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து அக்கிரமக்காரன், அவன் இந்தந்த செயல்களை தீய செயல்களை செஞ்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது, அப்ப அவனுக்கு தண்டனை வந்து கொலைதான், அவனை வந்து சாகடிக்கிறது தான் அவனுக்கு சிறந்த தண்டனை, இல்லைன்னா அவன் வந்து நரகத்துல போய் கஷ்டப்படுவான் அப்படின்னா. அதனாலதான் ராஜாக்கள் வந்து அந்த காலத்துல அப்பப்பவே வந்து அவங்களுக்கு அவங்களோட செயலுக்கு உண்டான பலனை கொடுத்துருவாங்க. திருடினாங்கன்னா எந்த கையால திருடினாலும் அந்த கையை வெட்டிடுவாங்க, இல்லைன்னா நரகத்துல போய் அவன் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது பிரகாரம் பார்த்தோம்னா அர்ஜுனன் வந்து அவங்களுக்கு தண்டனையா அவங்கள கொலை பண்ணா, துரியோதனன் அவனோட ஆட்களை கொலை பண்ணா தவறே இல்லை, அதுக்கு உண்டான பாவம் எதுவுமே கிடையாது, ஏன்னா அவங்கதான் அக்கிரமக்காரங்களாச்சு அப்படிங்கறது தெளிவா வேதத்துல கொடுத்துருக்குன்னு பிரபுபாத் மென்ஷன் பண்றாரு. அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோட உருவ கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல. இப்ப சத்திரிய தர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மக்களை காப்பாற்றணும், நல்லவங்க கிட்ட அவங்க இருக்கணும், மக்கள் தீயவர்கள்கிட்ட இருந்தா என்ன ஆகும், மக்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும், நல்வழியில போக மாட்டாங்க, அவங்களும் தீய குணங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவ்வளோ விளைவுகள் இருக்கு. அதெல்லாம் யோசிக்கல. எவ்வளவோ தொலைநோக்கு பார்வையில அர்ஜுனன் பார்த்தாலும் அவனோட பார்வைக்கு உண்டான மெயின் அந்த சப்ஜெக்ட் வந்து தவறானதா இருக்கு இல்லையா? அவன் பௌதீக ரீதியா அதை பாக்குறான். இப்ப நம்ம ஒரு லென்ஸ் வச்சுக்கிறோம், லென்ஸை வச்சுட்டு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ப்ளூ கலர்ல அந்த லென்ஸ் இருந்தா நம்மளுக்கு ப்ளூ கலர்ல விஷயங்கள் தெரியும், எல்லோ கலர்ல லென்ஸ் வச்சுட்டு மஞ்சள் கலர்ல பார்த்தோம்னா மஞ்சள் கலர்ல தெரியும், பச்சையில வச்சு பார்த்தா பச்சை கலர்ல தெரியும். அப்ப ஒரு கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வச்சு பார்த்தோம்னா எல்லாம் தெளிவா தெரியும். இப்போ அர்ஜுனன் வந்து இன்னும் அந்த மனது வந்து குழப்பத்துல இருக்கிறதுனால குழப்பத்தோட அந்த இதுல பாக்குறான் இல்லையா? இப்ப நம்மளே வந்து பல குழப்பங்கள்ல இருக்கும்போது, இல்ல ஒரே விஷயம் பல முறை நம்மளை குழப்பி விடும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்ப பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பகவான் 9வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா? எதை வேணாலும் எனக்கு ஆஃபர் பண்ணு,
உதாரணத்துக்கு நீ எனக்கு பழமோ தண்ணியோ இலையோ இல்ல பழங்களோ எனக்கு நீ நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றது பகவத்கீதையில. அதனால இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம்னு பிரபுபாத் சொல்றாரு. இது வந்து யாருமே நீ பாலைவனத்துல இருந்தா கூட இதுல ஏதாவது ஒண்ணுனாலும் உனக்கு கிடைக்காமையா போயிடும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அட ஒண்ணுமே இல்லையா, மனசால கூட நீ நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்போ இப்போ இத்தனை விஷயம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், பகவான் கிட்ட அந்த மாதிரி ஆஃபர் பண்ற மாதிரி நம்ம வந்து எப்படி இந்த பழங்கள் புஷ்பங்களை நைவேத்தியம் பண்ற மாதிரி நம்மளோட பிரச்சனைகளையும் அவருக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பகவான் நீயே பார்த்துக்கோ, எனக்கு நல்வழி காமி, நல்வழி நடத்து அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அப்பவே ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா? ஸோ அதனோட புரிதல் நமக்கு வேணும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம நாளையிலிருந்து அரை மணி நேரம் தான் இன்னைக்கு வகுப்பு. நாளைக்கு நம்ம மீதி பார்ப்போம். இப்போ 36வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு 37 இருந்து பார்க்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா.